தமிழக பதிவு எண்ணுக்கு மாற்றாமல் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர். கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் 5 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 5 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்திருக்கிறது போக்குவரத்துத்துறை. தமிழக பதிவு எண்ணுக்கு மாற்றாமல் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழக பதிவெண் இல்லாமல் வெளிமாநில பதிவெண்ணுடன் தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் நேற்று இரவு முதல் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. முன்னதாக நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் 3 முக்கிய சங்கங்களும் தங்கள் வசம் இருக்கக்கூடிய ஆபரேட்டர்களிடம் எக்காரணத்தை முன்னிட்டும் வெளிமாநில பதிவு பேருந்துகளை இயக்க வேண்டாம், அரசிடம் சமரசமாக பேசப்பட்டு வருகின்றது, உரிய முடிவு காணப்படும், அதுவரை பேருந்துகளை இயக்க வேண்டாம் என்று அந்த சங்கங்கள் தெரிவித்திருந்தார்கள். என்றாலும் கூட ஏஆர் மற்றும் பிவை உள்ளிட்ட பிற மாநில பதிவெண் கொண்ட 5 ஆம்னி பேருந்துகள் கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு இயக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேருந்துகள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த பேருந்துகளுக்கு அபராதம் செலுத்திவிட்டு பேருந்து உரிமையாளர்கள் எடுத்து செல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் ஆம்னி பேருந்துகள் பிற மாநில பதிவெண்ணுடன் தமிழகத்தில் இயக்கப்படக்கூடாது. அவ்வாறு இயக்கப்பட்டால் உடனுக்குடன் பறிமுதல் செய்யப்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு எடுத்து செல்லப்படும் என்ற தகவலை போக்குவரத்துத்துறை ஆணையர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு நடத்தப்பட்ட சோதனையின் மூலமாக தமிழக பதிவெண் கொண்ட 70க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒளி அளவு, அதாவது ஹெட்லாம்பினுடைய வெளிச்சம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக இருந்தது. ஓட்டுநர்கள் வெள்ளை நிற சீருடை அணியாமல் பேருந்தை இயக்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் கூடுதல் வேகத்தில் இயக்கியது, சீட் பெல்ட் அணியாமல் பேருந்தை இயக்கியது உள்ளிட்ட காரணங்களுக்காக தமிழக பதிவெண் வாகனங்களில் விதிமீறிய வாகனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கும் போக்குவரத்து துறையினருக்குமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த விஷயத்தில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை.